வணக்கம் ஓவியா. பொதுத்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும். அதே போல புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் சம்பள உயர்வு வழங்க வேண்டும். விலைவாசி கட்டுப்பாடு உள்ளிட்ட தொழிலாளர் விரோத போக்குகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் மத்திய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தமிழகத்தை சார்ந்த சில தொழிற்சங்கங்களும் கூட ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. அந்த வகையில் திமுகவை சேர்ந்த தோமுச, அதே போல இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றை சேர்ந்த தொழிற்சங்கங்களும் இன்றைய தினத்தில் ஆகிய 13 தொழிற்சங்கங்கள் இணைந்து தமிழ்நாட்டில் இருந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் சென்னையில் இன்று பல்வேறு இடங்களில் போராட்டங்களும் அதே போல மறியல் ஆர்ப்பாட்டங்களும் நடத்துவதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் அறிவிப்புகள் விடுத்திருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தாராப்பூர் அந்த டவர் அருகே இன்று வேலை நிறுத்தமானது நடைபெற இருக்கிறது. அதே போல போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் தோமுச அறிவித்திருக்கிறது. இதே போல கொருக்குப்பேட்டையில் ரயில்வே ஊழியர்கள், மத்திய ரயில்வே ஊழியர்கள் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த சில தொழிற்சங்கங்கள் சேர்ந்து ரயில் மறியலில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கின்றனர். இதே போல கிண்டியில் ஆட்டோ ஓட்டுநர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோர் இணைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த பொது ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் என வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக சம்பளம் நிறுத்தம், அதே போல துறை ரீதியான நடவடிக்கை வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய பொது ஊழியர்கள் மீது எடுக்கப்படும் என தலைமை செயலாளர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 13 சங்கங்கள் தமிழகத்திலிருந்து ஆதரவு தெரிவித்து இன்றைய தினம் வேலை நிறுத்தத்தை தொடர இருக்கின்றன. அதே போல சென்னையில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் மறியல் போராட்டங்களும் நடைபெற இருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, பொதுமக்களுக்கு எந்த ஒரு போக்குவரத்து சேவையும் பாதிப்பு ஏற்படாதபடிக்கு பொதுமக்களுக்கு பொது போக்குவரத்தாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சேவைகளாக இருக்கட்டும் என எதுவுமே பாதிப்பு ஏற்படாத வகையிலும் அரசு கூடுதல் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை வேலைநிறுத்தத்தை இந்த பொது ஊழியர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட பொது போக்குவரத்தை பொறுத்தவரை சீராக இயங்கி வருகிறது. இதுவரை மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட 10 மணிக்கு மேல்தான் அனைத்து அரசு அலுவலகங்களும் திறக்கப்படும். அரசை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதபடிக்கு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அரசு தரப்பில் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட பொது ஊழியர்கள் வாபஸ் பெறாமல் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இன்றைய தினத்தில் திட்டமிட்டபடி போராட்டத்தையும் மறியல் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்த இருக்கின்றன. ஓவியா.